பாட்டு என்னமா எனக்கு நல்லா தெரியும்பா. 2,00,000 மேல. 8,00,000 மேல. பாட்டுக்கு வந்து 8,50,000 செலவு பண்ணிருக்கேன் பாட்டுக்கு மட்டுமே. ரெக்வயர் பண்ணிட்டீங்களா ப்ரோ? ரெக்வயர் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டீங்களா? இல்ல பிரதர், இன்னும் கொஞ்சம் முடிச்சிருவானே. இனிமே இன்னும் ஒரு 2 மாசத்துல முடிஞ்சிரும் நினைக்கிறேன். பாப்போம். ஓரளவுக்கு மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. அதாவது கொஞ்சம் கடன்லாம் நம்ம விட்டு தனியா போகும்போது தான் மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, நம்ம முடிச்சிடலாம். இந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ 1 கோடினாலுமே எப்படி ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்படி இல்லை பிரதர், எனக்கு பர்சனலா இன்னொரு பிசினஸ் இருக்கு. அது மாசமே 6 லட்சம் 7 லட்சம் எனக்கு வருமானம் வரும். ஓகேவா? நீங்க சும்மா கூகுள்ல தட்டி பாருங்க, விஎல்சி ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுங்க, நாகப்பட்டினத்துல அது ஒண்ணு பளிச்சுன்னு. ஓகே. நமக்குலாம் அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா பூச்சி மருந்து. இல்ல, இன்னைக்கு ஒரு பையன் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருந்தான், இந்த மாதிரி ஒரு கடன் வாங்கி ஒரு 2 லட்சம் தர்றேன், அதை வச்சு எப்படியா ட்ரேட் பண்ணி என்ன ஏதாவது கொஞ்சமாவது காப்பாற்றி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு நான் கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, ஏன்டா எவ்வளோ லாஸ் பண்ணேன்னு கேட்டேன். 2 லட்ச ரூபா லாஸ் பண்ணேன்னா நான் சூசைட் பண்ணிக்க போறேனே, உங்களை விட்டா எனக்கு வழி இல்லைன்னு சொன்னான். ஆனா இல்ல, கேட்கும் போது கஷ்டமா இருந்தாலும் யதார்த்தத்தை சொல்லிட்டேன். இல்ல தம்பி, நீ வராத, அது தப்பா போயிடும். மார்க்கெட் வந்து என் பணத்தை வச்சு நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னா அது வேற. இப்ப அடுத்தவங்க பணத்தை வச்சு நான் ரிஸ்க் எடுக்க என்னைக்குமே விரும்ப மாட்டேன். யாரா இருந்தாலும் அந்த பையன் திரும்பியும் கடன் வாங்கி இப்படி போகணும்னு தான் நினைக்கிறேன் தவிர கத்துக்கிட்டு முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கவே முடியல. கரெக்ட். அவன் வந்து அப்ப கூட அவன் வந்து இல்லைன்னா பிரச்சனையில இருக்கிறேன், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சரிடா தம்பி, இப்ப என்னடா பண்ணிட்டோம், ஏன்னா கடன் வாங்கி தரேன், நீங்க பண்ணுங்க, இல்லை நீங்களாவது எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு கேட்கறேன். நான் என்ன சொல்றது இந்த இடத்துல? தம்பி, நானும் பல பிரச்சனைகள்ல இருந்தாட்டா வந்துகிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துக்கு வரலடா. சும்மா இல்லை, நேற்று வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கில் நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன்னு சொன்னாக்கா சரி ஓகே, அப்போ நம்ம எல்லாரும் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம இங்கே வரதுக்கு 6 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஃபுல்லா பல ஸ்கேமர்கிட்ட மாட்டி சிரிப்பா சிரிச்சு, அதுக்கப்புறமா சரி பாட்டு ப்ராஃபிட் பண்ணுமா, அது ப்ராஃபிட் பண்ணுமா, சிக்னல் ப்ராஃபிட் பண்ணுமா, அதுக்கு பணம் மேல பணம் கட்டி, ஏப்பா எங்கெங்க பணம் கட்டலாம் நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் பணம் கட்டியிருக்கேன். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி சொல்றது, சூசைட் பண்ணிக்க மாட்டேன் எப்படியுமே. நம்மளுக்கு தெரியும் அந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் எனக்கு. ஏன்னா கையில பிசினஸ் இருந்துச்சு, எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எவ்வளவு லாஸ் வேணாலும், 2 கோடியா 5 கோடி லாஸ் சொல்லுங்க, அதான் இருந்தவனா சமாளிச்சிடும். எனக்கு தெரியும் அதை எப்படி ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா நான் டெமோ அக்கௌண்ட்ல ட்ரை பண்ணல. என்னோட மிஸ்டேக் என்னன்னா, டெமோ அக்கௌண்ட் ட்ரை பண்ணேன். ஏன்னா டெமோ அக்கௌண்ட்ங்கிறது நம்ம போட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சா பார்ப்போம், சரி ஒன்னே சில அடிச்சுட்டு போயிருந்தா எங்கேயோ போயிருக்கும். ஆனா லைவ் அக்கௌண்ட்ல அந்த எமோஷனல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ட்ரி போட்ட பிறகு அப்படியே ஹார்ட் பீட் டக்கு 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 ரைட், ஒரு தண்டவாளத்துல ட்ரெயின் போடுற மாதிரி இங்க ஹார்ட் பீட் அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய இருக்கு. எனக்கு இருக்கு ப்ரோ. 2 மாசத்துக்கு முன்னாடி .01 கோல்டு வச்சு $140 ஒரு 2 ஹவர்ல மைனஸ். இல்ல பிரதர், இது யாருமே வந்து இது பண்ண, நம்ம எல்லாம் மனுஷங்க தான், நம்ம ஒன்றும் ரோபோ கிடையாது. நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி எமோஷனல் தான் இருக்கும். ஆனா நம்ம அந்த எமோஷனலை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றோமோ அப்ப நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா வந்தாலும். எமோஷனல் தான் இங்க பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே. இந்த இடத்துல இருந்து திரும்பலாம் சொன்ன திரும்பலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த கேண்டில் உடைக்கணும். ஹலோ ப்ரோ, நீங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி நீங்க ஓனா கண்டுபிடிச்சதா இல்ல? இல்ல இது நம்ம வந்து இல்ல மென்டார்லாம் கிடையாது. இது நம்ம ஓன் ஸ்ட்ராட்டஜி தான். ஃபேர் வேல்யூக்கு பிரதர் இது? கிடையாது, அப்படி கிடையாது. மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்தா இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல ஒரு அல்காரிதம் சொல்லுவாங்கல்ல, அந்த அல்காரிதத்தை நான் உட்கார்ந்து படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். படிக்கிறேன்னா அதாவது மார்க்கெட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்க இருந்து திரும்பி வந்துருச்சுன்னா
கண்டிப்பா இதை உடைச்சிடும். இப்படி எல்லாம் திரும்பி வரக்கூடாது. இப்படி வந்துச்சுனாக்கா அடுத்து இவனை உடைச்சிட்டு அடுத்த டார்கெட் இவ்வளவு தூரம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து இவனை எல்லாத்தையுமே உடைச்சிட்டு கீழே விடணும் மார்க்கெட். அவ்வளவுதான். தெரிஞ்சு சின்னதா ஒரு கரெக்ஷன் கொடுப்போம், அப்படியே மேலே போக மாட்டான். இதை உடைச்சிட்டு கூட திரும்பி மேலே ஏற்றுவான். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் திரும்பி எல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். சரிங்களா? ஸ்டாப்லாஸ் ஏத்துறதுக்கு தான் இந்த மார்க்கெட் வந்து அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இங்க இருந்து ஸ்டாப்லாஸை மேல போய் கலெக்ட் பண்ணிடணும். சரிங்களா? அவ்வளவுதான். ஈஸி தான். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கு. அவ்வளவுதான். நான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அது தெரியுது. வேற ஒன்றும் கிடையாது. சார் இதே மாதிரி இப்போ எங்களுக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி பே எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க காப்பி ட்ரேட் பண்ணிக்கீங்க அந்த மாதிரி சொன்னா புரியல. காப்பி ட்ரேட் பண்ணணுமா? இல்ல பண்ற நெக்ஸ்ட்ல எங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி காப்பி ட்ரேட் பண்ணிக்கீங்க. நம்ம காப்பி ட்ரேடு யாரும் பண்ண அந்த மாதிரி கேக்குறீங்களா? அந்த பிரச்சனை எல்லாம் நான் இல்ல அதெல்லாம் நான் மாட்டுக்குவேன். அது வந்து அவளை விட எவனையும் விட மாட்டேன். நம்ம மேல தப்பு இருந்தா சரி நான் ஒத்துக்கிட்டு போயிடுவேன். நம்ம மேல தப்பு இல்லாத வரைக்கும் எவனையும் விடக்கூடாது. புரியுது. சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கிறேன். இந்த மாதிரி உங்கள்ட்ட வந்து நான் கேட்கிறேன், இந்த மாதிரி எனக்கு பண்ணுவீங்களா? இந்த மாதிரி எனக்கு இதே மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி சொன்னா இது கொஞ்சம் ரிஸ்கி தான் பிரதர். நான் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ரெடி அதை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோ இருந்தால் போடுறேன். இல்லைன்னா பர்சனலாக ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, உங்களுக்கு சொல்லிட வேண்டியது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு தனியாக எல்லாமே இருக்கு. எல்லாமே அதுக்குன்னு தனியாக இருக்கு. ப்ரோ ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் ப்ரோ எடுப்பீங்க? இந்த மாதிரி செட்டப்ல வந்துச்சுனாக்கா ஒரு நாளைக்கு 30 ட்ரேட் கூட எடுப்போம் பிரதர். மாத்தி இல்ல இந்த சைடு ரிவர்ஸ் ஆனா அந்த சைடு எடுக்கிறீங்க, அப்படியே மாத்தி மாத்தி எடுத்துனே இருக்கீங்களா? இது இந்த கான்செப்டை கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிட்டேனாக்கா அவ்வளவுதான். அதோட மொத்த சாப்டர் முடிஞ்சிடும். அதோட இந்த கிளாஸுக்கு லிஸ்ட் எதுவுமே எடுக்க மாட்டேன். நான் மொத்தமா முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். சரி ப்ரோ சரி. அஜய் ப்ரோ இருக்கீங்களா? அஜய்னு ஒரு ஆள் இருந்தாரு. இருக்காரு. நான் கேக்குதாண்ணா? பாத்துட்டு இருந்தேன், வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். உடனே வாட்ச் பண்ணிட்டு தானே தம்பி இருக்கேன். பார்த்து நல்லா நம்ம பசங்க தான் நல்லபடியா போட்டு சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களும் நம்மள மாதிரி ட்ரீட் பண்ண வச்சிரு. அதான் நம்ம எப்படி மார்க்கெட்டை பாக்குறோமோ அந்த வியூக்கு பார்த்தாலே போதும். நான் நல்லா ப்ராஃபிட்டபிள் ஆயிடலாம். என்ன அவங்களாம் யாரும் கத்துக்கிட்டு வர முடியாதுன்னு கிடையாது. எல்லாருமே கத்துக்கிட்டு வரலாம். ஆனா கொஞ்சம் ரொம்ப லாங்கா வந்துருவீங்க. அப்ப வந்து கேபிட்டல் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்காது. ஆமா ஆமா. அது இல்லாம கொஞ்சம் அவங்க யாரா இருந்தாலுமே சரி, எந்த மென்டார் கிட்ட போய் ஜாயின் பண்ணாலும் சரி, உலகத்திலே டாப் 10 மென்டார் கிட்ட ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்க ஹார்ட் ஒர்க்னு ஒண்ணு இருக்கு. அதை கொடுத்தா மட்டும்தான் அதை கத்துக்க முடியும். நீங்க பெரிய ஆள் கிட்ட போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு அதுக்குன்னு அசால்ட்டா இருந்தான்னா அது வேஸ்ட் தான். அது அந்த கோர்ஸே வேஸ்ட் தான். அப்போ ஸ்டூடெண்ட் அந்த ஹார்ட் ஒர்க்ன்றத கொடுக்கணும். டைம்ன்றதை கொடுத்து ப்ராப்பரா அவங்க லேர்ன் பண்ணாங்கன்னா நல்லா கத்துக்கலாம். நம்மள மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிடல. பார்ப்போம் அந்த புல் பேக் வந்துட்டு கொஞ்சம் திரும்ப அடுத்த கிளாஸ்ல கேட்டு பார்ப்போம் யார் யாருக்கு புரிஞ்சிருக்கு என்னன்னு. அந்த ஒண்ணு லேர்ன் பண்ணிட்டா போதும். என்ட்ரிக்கான எல்லா விஷயமும் அது உள்ள இருக்கு. அதோட அவங்களுக்கு எங்க பார்த்தாலும் என்ட்ரி தான். அந்த என்ட்ரி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதானே தம்பி. ஃபண்டிங் அக்கௌண்ட்லாம் அசால்ட்டா அள்ளி தூக்கி போட்டுருவாங்க. சரி இதான் அவ்வளவுதான். நான் இதுக்காக ஒரு நாள் நம்ம குழம்பு இருந்தான்னு சொல்லிட்டேன். ஆமா ஆமா. நாளைக்கு நானும் வந்துடுறேன். கரெக்டா ஒரு 10 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிடுறேன். லைவ் பண்றேன். லைவ் பண்ணுவோம் நாளைக்கு. நாளைக்கு ஈவினிங் 8:30 தானே? 8:30 தான் கிளாஸ். ஓகே ப்ரோ. ஓ கிளாஸ்ல இருக்கவங்களும் இருக்காங்களா? இருக்காங்க, இல்லாமலாம் இருப்பாங்க. இருக்காங்க. ஏதோ எங்களால முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
கொஞ்ச நாளுக்கு பொறுத்துக்கோங்க. ஏன்னா ஓகே ஓகே நானுமே கிளாஸ் ஏறும் பொழுது ஏடா இவெல்லாம் எடுக்கிறா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படின்னா ப்ரோ ஃபாஸ்டா பண்ணும், ஃபாஸ்டா ட்ரைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். எப்படா நமக்கு விஷயத்த கத்துருவாங்க அந்த மாதிரி. அது கொஞ்சம் ஏகப்பட்டது லாஸ். ஏதாவது யாராவது வழி காக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதான் நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன் இல்ல, இப்போ அதாவது ஒருத்தகிட்ட படிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம்னா அதை நீங்க போய் தேடி பாத்தீங்கன்னா இன்னும் 10 விஷயம் கிடைக்கும். அந்த அந்த உங்களுக்கு அந்த சர்ச்ன்னு ஒரு விஷயம் இருந்தாதான் நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஒரு வருஷத்துல டிரான்சாக்ஷன் பெரிய கிங்னு எல்லாம் அதை படிச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றும் ஒர்க் ஆகும். மார்க்கெட்ல வந்து டிஃப்ரெண்டா மார்க்கெட். ஏன்னா இது வந்து ரோபோட்டிக் மாதிரிலாம் ரன் ஆயிட்டு இருக்காது. ரோபோட்டிக் மாதிரி ரன் ஆயிட்டு இருந்தா ப்ராப்பர் என்ட்ரி எடுத்துட்டு போகும். ஏன் எஸ்எல் அடிச்சுட்டு போகுது. அங்கேயும் ஆப்போசிட்ல ஒரு மனுஷன் தான் இருக்கான். சோ அப்படின்றப்போ அவனோட மைண்ட் செட்டை கத்துக்கணும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமா ரியாக்ட் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த கேண்டிலா இருக்கட்டும், அந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்னா நம்மளும் ஒரு விஷயத்த புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பண்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அதாவது எப்படின்னா நானே போதும் எனக்கு நான் இன்னும் டெவலப் பண்றதுக்கு அப்படின்ற லெவலுக்கு நீங்க வந்துருவீங்க. ஓகே ப்ரோ ஓகே. நல்லா அதுக்கப்புறம் அதான் ஸ்டார்டிங்ல இதுதான் பேஸ் அப்படின்னு உங்களுக்கு எல்லா விஷயமும் தரவு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துடும். இன்னும் என்ட்ரி இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு நேற்று ஒரு சின்ன விஷயம் தான். நீங்க அந்த விஷயத்தையே சும்மா நீங்க லைவ்ல மார்க் பண்ணிருந்தீங்கன்னா நிறைய இது ஹை லோன்னு உங்களுக்கு ப்ராப்பரா தெரிஞ்சிடும். மார்க்கெட் ஏன் கீழே வரான், அவன் மேல அந்த விஷயம் நடந்திருக்கு, நேற்று சொல்லி கொடுத்த விஷயம் தான். நான் லாஸ்டா சொல்லும்போது சொன்னேன் அது உடஞ்சிச்சுன்னா கீழே வரும் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க இன்னைக்கு வாட்ச் பண்ணியிருந்தா நிறைய என்ட்ரி நீங்க பார்த்துருக்கலாம். இப்பதான் மேல கீழே வந்து கீழே மேல போகுது, அப்போ இது உடஞ்சிருக்கு அதனாலதான் மேல கீழே வருது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஜஸ்ட் அதுக்கு தான் நான் அது ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் நீங்க வாட்ச் மட்டும் பண்ணிட்டு வாங்க. எனக்கு இதுதான் வேலிடான விஷயம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு வந்தா போதுமானது. அதுக்கு ஹோம்ஒர்க் தேவையில்ல. அதுக்கப்புறம் போகும் நல்ல அடுத்து வேற டாபிக் போகும்போது அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ ஓகே. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா உங்களுக்கு புரிஞ்சா நேரத்துல ரொம்ப ரொம்ப டஃப். என்ன மென்டாலும் இந்த விஷயத்த மட்டும் இந்த டாபிக் மட்டும் ஓப்பனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப யாருமே யூடியூப்ல ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கு. ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கு. எந்த மெட்டாலும் போடல. நான் உங்கள்கிட்ட கிளாஸ் எடுத்து சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு பையன் மட்டும் தான் போட்டிருக்கான் அப்படின்னு. அது பேரே சொல்லியிருப்பேன் அதுல. ஸோ அந்த மாதிரி வேற யாரும் எடுக்க சொல்ல ட்ரை பண்ணு. அவனுமே அந்த பையன் போட்டிருக்கான் இல்லையா, அவனுமே கிளாஸ்ல சொல்லி தரல. அவன் அந்த வீடியோ போடுறத ஸ்டூடெண்ட் எல்லாம் வீடியோ பார்த்துக்கணும் அவ்வளவுதான். கிளாஸ்ல எல்லாம் உட்காந்து சொல்லி தர அந்த மாதிரிதான் இருக்கும். அவனோட ரெக்கார்டிங் வீடியோவும் நான் படிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். ஸோ அதனால சொல்றேன். ஏன்னா அவன் அந்த டாபிக் அவன் கிளாஸ்ல எடுக்கவே இல்லை. அவன் டேரக்டா வேற டாபிக் போவான். அப்படின்றப்போ என்ன மட்டும் சொல்ல ஸ்பாட்டுன்னு அந்த வீடியோ அந்த விஷயத்த சொல்லி தரல. ஸ்பாட்டன்ல ஒருத்தன் கபிலன் ஒருத்தர் போட்டிருந்தாரு அந்த வீடியோவை. அந்த வீடியோ நான் அப்போ ஃபர்ஸ்ட் அது எப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது. அந்த வீடியோ நான் அன்னைக்கு பாக்குறேன், அடுத்த நாளே டிலேட்னு வருது அந்த வீடியோ. நான் பார்த்த அடுத்த நாளே டிலேட். ஏன்னா அது வந்து ப்ராப்பரா அது தெரிஞ்சாவே நிறைய என்ட்ரி செட்டப் அது நிறைய கிடைக்கும். அதனால லேட் பண்ணிட்டாங்க அந்த இதுலயே. ஆனா அந்த ஸ்பாட்டன்ல படிச்சவங்க 2-3 பேருக்கிட்ட என் ஃப்ரெண்டா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டிருக்கேன். அவங்களுக்குமே அந்த இதை சொல்லித்தர டேரக்டா இண்டிகேட்டர் போட்டுட்டு இதுதான்ப்பா அப்படின்னு பாத்துக்கப்பா அப்படின்ற மாதிரிதான் சொல்லி தராங்க. சோ அப்படின்றப்போ அது கொஞ்சம் கஷ்டமானதுதான் எனக்கு. நான் சொல்லி கொடுக்குறப்ப ஐயோ எடுத்தோடனே ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப இது பண்ணியாச்சு போல அப்படின்னு யோசிச்சேன். பட் எனக்கு என்ன ஒரு திருப்தினா இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மத்த எதுவுமே தேவையில்ல அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. அதனாலதான் அரை மணி நேரம் இதெல்லாம் தேவையானங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. கிளாஸ் இது வேணுமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனா சொல்ல போனா சத்தியமா நினைச்சேன் எனக்கு இப்படிதான் எல்லாம் நினைப்பாங்க. இவன் என்னடா ஸ்டார்டிங்ல இதை எடுத்துட்டா அண்ணன் போன் பண்ணாரு எனக்கு. கால் முடிஞ்ச கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன் பண்ணாரு. டேய் ஏன்னா அந்த டாபிக் போயிடுச்சு பாவண்டா ஐயா அப்படின்ற மாதிரி போன் பண்ணாரு. பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். அது ரெகுலரா பார்க்க மாட்டோம். ஆனா அது உங்களுக்கு போக போக நீங்க அதை மைனூட்டா பார்க்கவே தேவையில்ல. சும்மா கண்ணுல பார்த்தா போதுமானது. உங்களுக்கு அப்படி வந்து பழகிடும் போக போக. அது மட்டும் தானே மெயின். நீங்க வந்து அதாவது பேஸ் அதுதான், அது ஃபுல் பில்டிங்கும் அதுதான். அந்த மாதிரி விஷயம் அது. யாரோ ஒருத்தர் half an hourல வெளியில போனாரு. தெரியல எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறேன், அண்ணன் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு.
நான் கொடுக்குற என்ட்ரி நான் இங்க இருந்து இங்க டிராவல் ஆகி இங்க இருந்து கீழே வந்து இங்க இருந்து மேல பூ பண்ற அளவுக்கு தைரியமா கொடுக்குறேன்னா என்னால எப்படி கொடுக்க முடியுது? எனக்கு அந்த விஷயம் நேற்று உங்களுக்கு நடத்தின விஷயம் தெரிஞ்சனாலதான் நான் கொடுக்குறேன். அப்போ அதுவே உங்களுக்கு தெரியலன்னா நீங்க எப்படி என்ட்ரி எடுப்பீங்க? மேல போமா கீழே வரான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு புரியுதா இல்லையா? கண்டிப்பா. அதாவது கிளாஸ்ன்றது இப்போ 1 மாசம்ன்றது 1.5 மாசம் போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு அது கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். நான் எடுக்கிற மாதிரி நீங்க எடுக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி அண்ணன் ஒரு அட்வான்ஸா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. அது லாஸ்டா தான் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்லாம் தெரியணும்ல. அதனால அண்ணன் தனியா தெரியாமலே வந்துட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லி கொடுத்து. ஆமா. அதனாலதான் அண்ணன் அதெல்லாம்